திருடி சென்றவளை திரும்பி வருவாளா? பாட்ட பாத்தீங்களா? திரும்பி வருவாளா? திரும்பி அவ வருவாளான்னு தெரியல. ஆனா உள்ள நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ஐ, சொந்தக்காரங்களா? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து. தக்க பண்ணி வலி ஊட்டி நான் உள்ள போயிடுவேன். வலி வருது முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். நம்ம கசினுக்கு கல்யாணமா, அதுக்கு இன்விடேஷன் வைக்க தான் வந்திருக்காங்க. அத்தாடி, நல்ல வேலை முன்னாடியே காப்பாத்திட்டு. அப்படி நான் சாயந்தரம் வரைக்கும் வெளியே சுத்திட்டே வரேன். அம்மாக்கா எமர்ஜென்சி வெளியே ஹெலிகாப்டர் வாங்க போயிருந்தான்னு சொல்லிடுறேன். டே அண்ணா, நீ லேட்ரா. ஆல்ரெடி அம்மா பிளான் பண்ணி தான் இங்க நிக்க வச்சிருக்காங்களே. எதுக்கு உள்ள கூட்டு போறதுக்கா? சிச்சி, நீ உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா போதுமா? அதான் அம்மா சொன்னாங்க. ஐயோ, அப்ப இன்னைக்கு சாயந்தரம் பூஜை கன்ஃபார்ம். டே அண்ணா, உனக்கே ஓரத்துல அம்மா தானே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் ஊர் சுத்திடுவாடா. அட போறாங்க. இந்நேரத்துக்கு சொந்தக்காரனா சும்மா இல்லாம என் பையனுக்கு இப்ப கல்யாணம் ஆகுது. அடுத்து பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு அடுத்த வாரத்துல கல்யாணம் ஆகுது. ஏன் இவனோட சின்ன பையனுக்கெல்லாம் குழந்தைய பிறந்துருச்சியா? புரியும் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன போட்டு வெளியில இருக்கணும் சாயந்தரம். அம்மா அது தெரியாம நீ வர கார பேசாதுடா. டே அண்ணா, நீ இப்பவும் லேட்ரா. இப்ப என்ன? நீ சொன்னதான் நம்ம சொந்தக்காரன் குட்டி கசின் இருக்கால, அவன் வளகாப்பான். அதுக்கும் சேர்த்து தான் கூப்பிட வந்திருக்காங்க. எங்கப்பா ஆளை பிடிங்கடா. கூட இருந்தா நெருப்புதான் நடக்கலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. சிசியப்புல வேற வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லி வீடியோக்குள்ளாரே வரமாட்டேறான். இதுல என்னடானா கமெண்ட்ல வந்து எங்க உங்க சிசியனை காணான்னு வேற 4-5 பேர் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இது இவனோட ஐடியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளவு வருத்தம் பேசிக்கலாம்.